ஹாய், குட் ஈவினிங். இன்னைக்கு சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நான் வந்து இதை அரைச்சி எடுத்துட்டேன்ல. இப்போ இது வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 by 1 என்னென்ன சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச அந்த கார்ன் வந்து சேர்த்துட்டோம், ஸ்வீட் கார்ன். அதுக்கப்புறம் ரவை வந்து 1 கப்பு, இந்த கப்பால் 1 கப்பு எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறமா சோளம் வந்து இன்னும் கொஞ்சோண்டு, இந்த கப்பால் 1/2 கப்பு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. 4 டேபிள் ஸ்பூனு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேரட் 1 பெருசாக, அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம். கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், கேப்சிகம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அது கூட வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து இதில் பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறோம், ஒரு 1/2 ஸ்பூனு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் பேக்கிங் பவுடர் உங்களுக்கு போட பிடிக்கலனா ஈனோ இருக்குல்ல, அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம், ஜாஸ்தி இல்லை, அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மேரினேஷனுக்காக அப்படியே வைக்கணும். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இது ஒரு அந்த பதம் வரும்ல, கெட்டி பதத்துக்கு, அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே இதை வைக்கணும். அது நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை செய்ய போகிறோம். பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சுல. இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இதை மேரினேஷன் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை, உங்களுக்கு கூழ் பணியாரம் கல்லில் வேணும்னா நீங்கள் கூழ் பணியாரமாக கூட இதை ஊற்றி சட்னி கூடயோ அப்படியே, இல்லைனா சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம வந்து அப்படியே குட்டி குட்டியாக பன் தோசை மாதிரி கூட இதை நம்ம ஊற்றலாம். இருங்க, இது ஊறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க அது திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, நல்லா ஊறி நல்லா கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குல்ல, இவ்வளோதான். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கூழ் பணியார கல்லில் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஏற்கனவே ஸ்டவ் பற்ற வச்சு காஞ்சிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டோம், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மீடியமான சிம்மில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வேக வைக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் திரும்பி போட்டு பார்க்கலாம். வெந்துட்டுருக்கோம், 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா செவந்து வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ் தான், அவ்வளோதான். பொறுமையாக திருப்பிக்கலாம், உடையாம. திரும்பியும் 3 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கணும். பாருங்க, திருப்பி போட்டேன் இல்லையா. என்னால் ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு திருப்ப முடியல, அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி காமிச்சிட்டு நானே திருப்பி போட்டேன் திரும்ப. இப்போ இது திரும்பியும் இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ் விட்டு வேக வச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு.
இப்போ இது 1 by 1 எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இல்லையா? அவ்வளோதான். இப்போ இதை நான் 1 by 1 பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். பாருங்க நான் இதை எடுத்துட்டேன். இது கூட நான் இன்னைக்கு தேங்காய் கார சட்னி பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். இங்கே பாருங்க. ஆக்சுவலாக நான் ஷேப் கரெக்டாக ஊற்றலை, அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் வந்திருக்கு. நீங்கள் இது வந்து பன் தோசை மாதிரி கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க சுட சுட இருக்குது, நல்லா வெந்து தான் வந்திருக்கு. இங்கே பாருங்க அவ்வளோதான். சட்னியோட வச்சு சாப்பிட்டா வேற லெவல், நல்லா டேஸ்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நைட்டு டின்னருக்கு செய்யலாம், பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பாய்.